நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியோட நிறம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டா, இது என்னப்பா பெரிய கேள்வி, பூமி நீல நிறத்துல தான் இருக்கு, இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதில் சொல்வீங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமி ஊதா நிறம், அதாவது பர்பிள் கலர்ல இருந்துச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா? இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த பர்பிள் நிறத்துல பூமி இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது நம்ம பூமியில இருந்த ஒரு பாக்டீரியாஸ் சொல்லப்படக்கூடிய நுண்ணுயிர் தான். இதோட இப்போ பூமி நீல நிறத்துல இருக்கிறதுக்கும் காரணமா இருந்தது இன்னொரு பாக்டீரியா. இந்த ரெண்டு பாக்டீரியாஸும் இப்போ நம்ம பூமியில உயிரோட தான் இருக்கு. அப்போ மறுபடியும் பூமி நீல நிறத்துல இருந்து பர்பிள் கலருக்கு மாறிடுமா? எப்படி ஒரு பாக்டீரியா பூமியோட அந்த நிறத்தை மாத்துச்சு? இப்படி எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கிடச்சி பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோ பிடிச்சி யூஸ் பண்ணா வீடியோக்கு லைக் கொடுக்க மாட்டேன். வெல்கம் பேக் அடுத்த நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். பூமி உருவாகிற சமயத்துல, மொத்த உலகம் உருவாகிற சமயத்துல பூமி பார்க்கிறதுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு மோஸ்ட்லி எல்லாரும் சயின்டிஸ்ட்கள் வந்து கூப்பிடுறாங்க. அந்த காலகட்டத்துக்கு அப்புறமா நம்ம பூமிக்கு நீர் அப்படிங்கிறது வருது. நம்ம உலகத்துக்கு நீர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து தியரியா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் மேல ஐகான்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, அப்படி பூமிக்கு நீர் வந்ததுக்கு அப்புறம் பூமியில கிட்டத்தட்ட 93% வந்து நீரால வந்து மொத்தமா சூழப்படுது. அந்த சமயத்துல நீரால வந்து மொத்தமா பூமி வந்து சூழப்பட்டிருந்தாலும் நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர், அதாவது நம்ம பூமியோட வளிமண்டலம் முழுக்கவே கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயுக்களால் நிரம்பி இருக்கு அந்த டயத்துல. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நம்மளோட பூமியில 93% நீரால் சூழப்பட்டிருந்த நேரத்துல பூமிக்குள்ள அந்த நீருக்குள்ள உயிர்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் அப்படி பூமியில அந்த முதல் உயிர் உருவானது எப்படி உருவாச்சு, எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற பல கேள்விகள் இன்னைக்கு நம்மளுடைய சயின்டிஸ்டுகள், விஞ்ஞானிகளோட மனசுல இருக்கு. பட் ஆனா தியரியா சில விஷயங்கள் வந்து சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க, இப்படி உயிர்கள் உருவாயிருக்கலாம், இப்படி வந்து பருகி பெருகி வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில தியரிகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த மர்மம் வந்து மர்மமாவே இருக்கு. எப்படி பூமிக்கு உயிர்கள் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனா சில சயின்டிஸ்ட்கள் என்ன சொல்றாங்கன்னா, எரிக்கற்கள் மூலமா சில உயிர்கள் நம்ம பூமிக்கு வந்திருக்கலாம், அப்படிதான் நம்ம மனிதர்களும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில தியரிகளும் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தனியா நம்ம வந்து ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம் டீட்டெயிலா அதை பத்தி. ஸோ இப்படி பூமியில அந்த நீருக்குள்ள உயிர்கள் அப்படிங்கிறது உருவாகிற சமயத்துல முதல்ல உருவான உயிர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்கியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உயிர் தான் முதல்ல நம்ம பூமியில வந்து உருவாகுது. இது வந்து ஒரு பாக்டீரியா. அது மட்டும் இல்லாம இது ஒரு செல் உயிரியாவும் பூமியில வந்து உருவாகுது. இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படிங்கிறது நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அதை உணவா பயன்படுத்திக்கிட்டு இது வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கு. சோ இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படிங்கிறது நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அது உணவா பயன்படுத்திக்குது இல்லையா? சோ அந்த சமயத்துல நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த லைட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரம் டாமினேட் பண்ணது கிரீன் கலர் தான். இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படிங்கிறது அந்த சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த லைட் அப்சர்வ் பண்ணி உணவை மாத்திக்கிறது மட்டும் இல்லாம அந்த சன்லைட்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் டாமினேட் பண்ணக்கூடிய அந்த கிரீன் கலரை அப்சர்வ் பண்ணி இந்த சிங்கிள் ஆர்கானிசம் அப்படிங்கிறது ரெட் அண்ட் டார்க் ப்ளூ கலரை வந்து எமிட் பண்ணிருக்கு இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க. ஆஃப் கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ரெட் அண்ட் டார்க் ப்ளூ சேர்ந்துச்சு அப்படின்னா பர்பிள் கலரை ஃபார்ம் பண்ணும். சோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம், நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய உலகம் முழுக்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த வளிமண்டலம் முழுக்கவே கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன் இது ரெண்டு மட்டும் தான் நம்மளோட வளிமண்டலத்துல இருந்திருக்கு. ஆக்சிஜன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்ல, 0% தான் ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருந்திருக்குது. சோ பூமி உருவான சமயத்துல அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம உலகத்துல இருந்த இந்த ஒரு செல் உயிர், இந்த சிங்கிள் ஆர்கானிசம் அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த லைட்ல இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலரை அதிகமா அப்சர்வ் பண்ணி ரெட் அண்ட் டார்க் ப்ளூ கலரை வந்து எமிட் பண்ணிருக்குது. இதே சேம் டைம் பீரியட்ல அதே காலகட்டத்துல நம்மளுடைய உலகத்துல ரொம்ப காம்ப்ளிகேட்டடான போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒண்ணு கம்பேர் ஆயிருக்குது. சோ சைனோபாக்டீரியா அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சைனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உயிர்கள் எல்லாமே நம்ம பூமியில இருந்திருக்கு. ஆனா அது அதிகமா இல்ல, இந்த ஆர்கியா பாக்டீரியா தான் ரொம்ப டாமினேட் பீசஸா இருந்திருக்கு. ஏகப்பட்டது உலகம் முழுக்க பரவி இருந்திருக்கு. சோ சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது ரொம்ப அளவுல கம்மியா இருந்து இந்த ஆர்கியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாக்டீரியா ரொம்ப டாமினேட்டா வந்து ஒரு டாமினேட் பீசஸா இருந்த அந்த சமயத்துல இந்த சைனோபாக்டீரியாவுடைய உணவு அப்படிங்கிறது அந்த சமயத்துல எது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்கன்னா, இந்த ஆர்கியா பாக்டீரியா சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை தான் இந்த சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது சாப்பிட்டுட்டு வாழ்ந்திருக்கு, சர்வே பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஆர்கியா பாக்டீரியா அப்படிங்கிறது சன்லைட்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த கிரீன் லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி தனக்கான உணவை அதை மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் ரெட் அண்ட் டார்க் ப்ளூவை வந்து எமிட் பண்ணிச்சுல, வேஸ்டா வந்து விட்டுச்சுல, அந்த வேஸ்ட் தான் இந்த சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த ஆர்கியா பாக்டீரியா அப்படிங்கிறது சாப்பிட்டு போட்டு மிச்சம் வச்ச அந்த ரெட் அண்ட் டார்க் ப்ளூவை வந்து இந்த சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது அப்சர்வ் பண்ணி கிரீன் லைட்டை எமிட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்கியா பாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாக்டீரியா அதிகப்படியான கிரீன் லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி மீத்தேன் வாயுவை
பூமியிலையும் இது வந்து அதிகமா வந்து வெளியிட்டு இருக்கு இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் வந்து இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம்க்கு அல்ட்ரா வயலன்ஸையும் கன்சியூம் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு பவர் இருந்திருக்கு, அந்த அளவுக்கு ஆற்றல் இருந்திருக்கு இந்த பாக்டீரியாக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்ல போனா சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த ஒரு உயிரினம் அந்த சமயத்துல உலகத்துல ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டாமினேட் பீசஸா வந்து வாழ்ந்திருக்கு. சோ இந்த ஒரு காரணத்தினால அந்த சமயத்துல நம்மளோட பூமியில வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது 0% தான். கார்பன் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் மீத்தேன் வாயுக்களால தான் நம்மளோட வளிமண்டலம் முழுக்கவே இருந்ததுனால ஆக்சிஜன் இருந்தாதான் நம்ம பூமியில வந்து உயிர் வாழ முடியும், உயிர்கள் உருவாக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையே அந்த சமயத்துல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த சமயத்துல தான் இந்த ஆர்க்கியோபாக்டீரியா அப்படிங்கிறது கிரீன் லைட் அப்சர்வ் பண்ணி ரெட் அண்ட் டார்க் ப்ளூவை வந்து எமிட் பண்ணதுனால அது பர்பிள் கலர்ல தான் ஃபார்ம் ஆகும். சோ அதை பண்ணதுனால நம்மளோட உலகமே முழுக்க வந்து பர்பிள் நிறத்துல இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இந்த ஆர்க்கியோபாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருந்திருக்கு. இப்படி அந்த ஆர்க்கியோபாக்டீரியா அப்படிங்கிறது நம்ம பூமியோட நிறத்தை பர்பிள் நிறமா மாத்தினது மட்டும் இல்லாம நம்ம பூமியோட அட்மாஸ்பியர் இப்போ அப்படிங்கிறது ஆக்சிஜனால இருந்தாலும் இந்த அட்மாஸ்பியர் அந்த ஆர்க்கியோபாக்டீரியா இருக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் மீத்தேனால இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. இந்த ஆர்க்கியோபாக்டீரியா ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் போட்டோசிந்தசிஸ் அதாவது சைனோபாக்டீரியா அதோட பங்குக்கு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்துல வளிமண்டலத்துல இருந்த அந்த கார்பன் டை ஆக்சைடுல இருக்கக்கூடிய அந்த கார்பனை வந்து அதிகமா வந்து அது கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சது. அந்த ரெட் அண்ட் டார்க் ப்ளூவை வந்து கன்சியூம் பண்றது மட்டும் இல்லாம அதை எமிட் பண்ணி ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து வேஸ்டா வெளியிட ஆரம்பிச்சிருக்கு. அந்த சமயத்துல தான் நம்ம பூமி முழுக்கவே அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா மொத்த உலகம் முழுக்க அந்த ஆக்சிஜன் கண்டென்ட்டே முழுசா நிரப்ப ஆரம்பிக்குது. ரொம்ப அதிகமாகி ஒரு லெவல்ல அந்த ஆக்சிஜனே ஒரு ஆக்சிஜன் பாய்சனிக்கா மாறுது. ஏன்னா அந்த ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய உயிர்கள் மாதிரி அந்த சமயத்துல இல்ல அப்படிங்கிறதுனால அந்த ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகி ஆக்சிஜன் பாய்சனிக்காவே மாறுது. இதோட விளைவா அந்த சிங்கிள் செல் உயிரினமான ஆர்க்கியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு உயிரினம் அழியறது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் அப்படிங்கிறது உலகம் முழுக்க ரொம்ப அதிகமானதுனால இது கூட சேர்ந்து இன்னும் ஒரு சில உயிர்களும் அழியறதுக்கு ஒரு காரணமா அதுவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகளால சொல்லப்படுது. இந்த ரீசன்னால அந்த பூமியை மொத்தமா அந்த பர்பிள் நிறத்துக்கு மாத்துறதுக்கு காரணமா இருந்த அந்த பர்பிள் பாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆர்க்கியோபாக்டீரியா அப்படிங்கிறது அழிய ஆரம்பிச்சிருக்கு மெல்ல மெல்ல. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆக்சிஜன் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது, எந்த உயிர்களும் இந்த பூமியில உயிர் வாழாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த ஆக்சிஜன் கண்டென்ட்டே உலகம் முழுக்க ரொம்ப அதிகமாக இருந்து பல உயிர்களை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஸோ ஆக்சிஜனே ஒரு பாய்சனா மாறி இருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கப்புறமா அந்த சைனோபாக்டீரியா வெளியிடக்கூடிய அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்மளுடைய வளிமண்டலத்தில் அதாவது நம்மளுடைய அட்மாஸ்பியருக்குள்ள போய் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த மீத்தேனோட ரியாக்ட் ஆகி அதோட சேர்ந்து மீத்தேனை குறைச்சு அது ஒரு ஓசன் லேயரா உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. சொல்ல போனா நம்மளுடைய ஆர்க்கியோபாக்டீரியா அப்படிங்கிறது நம்ம பூமியை ஆரம்பத்தில் அது வந்து வேற கோணத்துல வேற விதமா ரெடி பண்ணி வச்சிருந்துச்சு. ஒரு பர்பிள் கலர்ல மீத்தேன் வளிமண்டலமாகவும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலமா வச்சிருந்ததை மெல்ல மெல்ல இந்த சைனோபாக்டீரியா வெளியிடக்கூடிய அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது வளிமண்டலத்தில் போய் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த மீத்தேனோட கலந்து அது ஒரு ஓசன் லேயரா உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஓசன் லேயர் இருக்கிறதுக்கு இந்த சைனோபாக்டீரியா தான் காரணம். பட் இருந்தாலும் நம்ம ஆர்க்கியோபாக்டீரியா சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை தான் இந்த சைனோபாக்டீரியா அப்படிங்கிற சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதுவே கடைசியில நம்ம ஆர்க்கியோபாக்டீரியாவை கொல்றதுக்கு ஒரு காரணமா மட்டும் இருந்தது இல்லாம நம்ம பூமியில வாழ்ந்த பல உயிர்களை அழிக்கிறதுக்கும் அந்த சமயத்துல ஒரு உயிரா இருந்திருக்கு. இது நம்ம பூமியோட அட்மாஸ்பியர் மாத்துறது மட்டும் இல்லாம அந்த பர்பிள் நிறத்துல நம்ம பூமி இருந்ததை மெல்ல மெல்ல இந்த ஆர்க்கியோபாக்டீரியா அழிய கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட பூமி அப்படிங்கிறது ப்ளூ கலர்ல மாறுறதுக்கு ஒரு காரணமா இந்த சைனோபாக்டீரியா இருந்திருக்கு. தொடர்ந்து எந்த ஒரு உயிரா இருந்தாலும் அது வந்து இவால்வ் ஆகணும். அந்த வகையில நம்மளோட சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது மெல்ல மெல்ல இவால்வ் ஆகி ரொம்ப காம்ப்ளெக்ஸான லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு உயிரினமா வந்து அது வந்து இவால்வ் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம சன்லைட்டை ரொம்ப எஃபிஷியண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உயிரினமா அந்த உயிரினம் வந்து உருவெடுக்குது. இதோட விளைவா பிளான்ட் லைஃப் அப்படிங்கிற ஒன்று உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. அதாவது செடி கொடி மரங்கள் உருவாகிறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த சைனோபாக்டீரியாவால அந்த ஆக்சிஜன் கட்ட அதிகமாகி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல உயிர்கள் அழிஞ்சிருக்கு. அதுல அந்த பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் செல் ஆர்கானிசமும் அழிஞ்சிருந்தாலும் முழுசா வந்து அது அழியல. இப்போ கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இதே பூமியில மனிதர்கள் வாழ முடியாத இடங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில இடங்கள்ல பர்பிள் பாக்டீரியா அதாவது ஆர்க்கியோபாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சிங்கிள் ஆர்கானிசம் இன்னும் இந்த பூமியில ஒரு சில இடங்கள்ல வாழ்ந்துட்டு தான் இருக்கு. பட் ரொம்ப கம்மியா அந்த உலகத்துல ஒரு சில இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல நம்மளுடைய ஆர்க்கியோபாக்டீரியா அப்படிங்கிறது இந்த உலகம் முழுக்க பறந்து திரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் பூமியோட அட்மாஸ்பியர் மட்டும் இல்லாம பூமியோட நிறத்தையே மாத்துறதுக்கு ஒரு காரணமா இருந்த அந்த ஆர்க்கியோபாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பர்பிள் பாக்டீரியா இன்னைக்கு பூமியில ஒரு சில இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா 4.1 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகம் முழுக்க பறந்து திரிஞ்சு ஒரு டாமினேட் பீசஸா இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா அது வந்து ஒரு
டாமினேட் பீசஸா வாழ்ந்துட்டு இருந்த அந்த சமயத்துல சைனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாக்டீரியா எல்லாமே இந்த ஆர்கியா பாக்டீரியா சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சமா வாழ்ந்துட்டு இருந்த அதுவே நாளடைவில் இந்த ஆர்கியா பாக்டீரியா அழிக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. நம்ம பூமியோட நிறத்தையும் நம்ம பூமியில வந்து அந்த பிளான்ட் லைஃப் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஓசோன் லேயர் அப்படிங்கிற அந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் உருவாகிறதுக்கும் அதுக்கப்புறம் பூமியில பல உயிர்கள் உருவாகி இப்போ நம்ம பூமியில இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கிட்டு நம்ம வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது இந்த சைனோபாக்டீரியா தான். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியை இப்போ இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணமா இருந்தது இந்த சைனோபாக்டீரியா தான். அப்படி பார்க்கும்போது இது தியரியா சயின்டிஸ்டுகளை வந்து சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இந்த சைனோபாக்டீரியா இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த பூமியை இந்த மாதிரி மாத்திருக்கு. ஆனா மனிதர்களாகிய நம்ம இந்த பூமியை வேற எந்த உயிருமே வாழ முடியாத சூழ்நிலைக்கு மாத்திட்டு இருக்கமே. இது எங்க போய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கும் தெரியல. பட் இருந்தாலும் உண்மையிலேயே பூமி வந்து அந்த பர்பிள் கலர்ல பார்க்கும்போது உண்மையிலேயே அழகா தானே இருந்திருக்கும். குறிப்பா பிடிஎஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நம்ம பூமி பர்பிள் கலர்ல இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸை கேட்ட உடனே ரொம்ப குதூகலமா இருப்பீங்க. ஐயோ பர்பிள் கலர்ல இருந்திருக்கலாமே, நல்லா இருந்திருக்குமே, நம்ம பிடிஎஸ் பிடிச்ச கலர் ஆச்சு, மொத்த உலகமே பர்பிள் கலர்ல இருந்தா ரொம்ப அருமையா அழகா இருந்திருக்குமே பார்க்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் இயற்கை அப்படிங்கிறது மாற்றத்துக்கானது தானே. இயற்கையில எதுவுமே நிரந்தரம் இல்ல. சோ பூமி எல்லா விஷயங்களுக்கும் தன்னை மாத்திட்டே இருக்கும். ஆனா மனிதன் பூமியை தனக்கேத்தமே மாத்திட்டு இருக்கான். அது என்னைக்குமே அழிவின் பாதையை நோக்கி தான் போகும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பூமியை பாதுகாப்போம். பூமியை வந்து ஒரு சில உயிர்கள்லாம் பூமியை வந்து மற்ற உயிர்கள் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. ஆனா மனிதர்கள் மற்ற உயிர்கள் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ற விஷயங்களை ஸ்டாப் பண்ணலாட்டியும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா வச்சு மற்ற உயிர்கள் இன்னும் பல கோடி வருஷங்களுக்கு நம்ம பூமியில வாழ்றதுக்கும் பூமியும் சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸை பார்க்கணும் மேல ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களை சேகர். பை பாய்.